467ஆம் ஆண்டு கந்தூரி விழாவை ஒட்டி தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி நாகூர் தர்காவுக்கு சென்று வழிபாடு செய்தார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லெனின் வழங்க நாம் கேட்கலாம். லெனின், விவரங்கள். உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் 467ஆம் ஆண்டு கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் இன்று நடைபெற உள்ளது. இந்த நிலையில் நாகூர் தர்காவிற்கு தமிழக ஆளுநர் RN ரவி இன்று வருகை புரிந்தார். கவர்னர் வருகையால் அலங்கார வாசல் முழுவதும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு சுற்றிலுள்ள கடைகள் அடைக்கப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து தர்கா வந்தடைந்த கவர்னருக்கு பாரம்பரிய முறைப்படி வழக்கமாக தர்கா மணி மேடையில் அமர்ந்திருந்தபடி நகரா மேலதாளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆளுநர் RN ரவியை அலங்கார வாசலில் நாகூர் தர்கா தலைமை அறங்காவலர் ஹாஜி ஹுசேன் சாஹிப், ஆலோசனை குழு உறுப்பினர் முகமது கலிபா சாஹிப், மாவட்ட ஆட்சியர் ஜாதிடாம் வர்கீஸ், நாகை SP ஹர்சிங் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் தர்காவில் சென்ற ஆளுநர் பெரிய ஆண்டவர் சமாதியில் இஸ்லாமியர்களோடு சிறப்பு துவா நிகழ்ச்சியில் பங்கேற்றார். பின்னர் தர்கா வாசலில் வைக்கப்பட்டுள்ள குறிப்பேட்டில் 467வது கந்தூரி விழாவில் பங்கேற்றதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரது நல்வாழ்வுக்கும் எனது பிரார்த்தனைகள், புனிதரின் ஆசீர்வாதங்களை பெற்றதிலும் மகிழ்ச்சி கொள்கிறேன். பாரதத்தின் கலாச்சாரத்தையும் உயரிய நெறிமுறைகளையும் பழமை வாய்ந்த இந்த தர்கா பிரதிபலிக்கிறது. அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் என்று எழுதினார். முன்னதாக ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை மாவட்ட எல்லையில் கீழூர் புறவழிச்சாலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், விசிகா, திராவிடர் கழகம் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளுநர் வருகையொட்டி மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் பலத்த போலீஸ் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.